நீ பொருளாதாரத்துல எவ்வளவு சம்பாதிச்சும் நிம்மதியே இல்லை என்கின்ற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொன்னா பொருளாதாரத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா வரக்கூடிய பொருளாதாரம் குறைவானதாக இருந்தாலும் அது என்ன செஞ்சிடும், அதை நமக்கு மனதிற்கு நிம்மதியை ஏற்படுத்திவிடும் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக நாம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அல்லாஹ் யாருக்கு ரஹ்மத்தை வழங்குவான்னு சொன்னா யார் அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாங்களோ, தவக்குல் வைக்கிறாங்களோ, எனக்கு என்னுடைய இறைவனில் நான் முழுமையாக நம்புறேன், அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், எனவே நான் அல்லாஹ்வின் மீது நான் முழுமையாக தவக்கல் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை வைக்கிறேன் என்கின்ற நிலையில உறுதிப்பாடோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களை அல்லாஹு தஆலா நிச்சயமாக தன்னுடைய ரஹ்மத்தில் நுழைவிப்பான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்றான்,